வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரர் தயவு செய்து வலைவொலி கவிஞர் மாரிமுத்து பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா கவிஞர் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி இதெல்லாம் எடுத்து போடுவார் வீடியோ, இப்போ பார்த்தா செம்மண்ணுக்கிட்ட நிற்கிறாருன்னு நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் ஏற்கனவே ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, செங்கல் சூளை செய்கிற இடம், செங்கல் செய்கிற இடம், செங்கல் சூளையில் நிற்கிறோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செங்கல். ஓகேங்களா? வாங்க இந்த தொழிலை எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்ற தொழிலாளிகளை பார்ப்போம், அவங்களோட உழைப்பை பார்ப்போம். சரிங்களா? வாங்க. சொல்லிட்டு கூப்பிட்டு செங்கல் செய்யலாம். ஐயா பேர் வந்து சிங்காரம். இவர் கல்ல இருக்கிறாருன்னு பார்க்காதீங்க, ஒரு மிகப்பெரிய நாடக நடிகர். ஆனால் இது வந்து அவருடைய கைத்தொழிலாக செய்கிறாரு. ஐயா உங்கள் பேர் சிங்காரம் ஐயான்னு ஏற்கனவே சொன்னீங்க. இது எத்தனை வருஷமாக அந்த கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, எத்தனை வருஷமாக அந்த வேலை செய்கிறீங்க ஐயா? 25 வருஷமா. 25 வருஷமாக வேலை செய்கிறீங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து தான் செய்கிறீங்க. நேரம் கிடைக்கும் போது நாடகத்துக்கு போய் நடிக்க போயிருவீங்க. இல்லைங்க, ஊரில் திருவிழா போடுறாங்கல்ல, ஆமாம், அப்போ வந்து ஓகே ஓகே ஒரு தடவை. சரி சரி. ஆனால் இதான் தொழில் உங்களுக்கு. ஓகே ஓகே. என்ன ஒரு கல்லுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு முதலாளி? ஒரு ரூபா ஒரு கல்லுக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளோ கல் அடிப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? 1500. 1500 1500 சம்பாதிக்கிறீங்க. இது எப்படி உங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு போதுமா? பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? பேர பிள்ளைகள்லாம் இருக்குதா? சரி, ஓகே ஓகே. 3 பிள்ளைங்க, 3 பேருக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ டெய்லி 1500 சம்பாதிக்கிற மிகப்பெரிய ஆளுங்க அவங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறான் 1500 மாதம் கிட்டத்தட்ட 45-50,000 சம்பாதிக்கிறாங்க. என்ன ஐயா வயசாகுது? 51 வயசு. 51 வயசில் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட மாதம் 50,000-60,000 வேலை செய்கிறாங்க. சென்னையில் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்க கூட அவ்வளோ இல்லை, 25,000-30,000க்கு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ உண்மையிலே உழைப்பாளி இவங்க. இதை பாருங்கள் அம்மா, கொஞ்சம் பாருங்கம்மா, நீங்களும் கேமராவில் தெரியணும்ல. நீங்கள் யாரும்மா? மகளா? ஏன் நில்லுங்க, அண்ணா இருக்கு அதனால என்ன? சரி, அவங்க மக வந்திருக்கிறாங்க, அவங்க டிவியில் வர்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உழைப்பாளினா இதான் உழைப்பு. நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், டவுனில் இருக்கோம், பண்றதுல இருக்கோம். எப்படி வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டு கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் உழைச்சி யார் யார் உழைத்து அது செங்கலாக வருது அப்படிங்கிறது நம்ம இங்கே நேராக பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வருங்கால சந்ததிகள் அல்லது இது சம்மந்தமாக தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் எடுத்து போடுறோம். நீங்களாம் பார்க்கணும், உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். இந்த மாதிரி உழைப்பாளர்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். வாங்க, தொடர்ந்து இதை அறுத்த பிறகு அங்கே சூளையில் வச்சு வேக வச்சு சூடு பண்ணுவாங்க, அந்த இடத்தையும் பார்க்கலாம். பாருங்க, அங்கே செங்கலை அறுத்தாங்களா, பச்சைக்கல்லை அறுத்தாங்களா, அதை கொண்டு வந்து இதை பாருங்க, இதான் சூளை சொல்லுவாங்க. இதில் வச்சு அடுக்கி தான் இதை எரிய வச்சு கல்லை வேக வச்சு நல்லா வெந்த பிறகு எத்தனை நாள் இதை வேக வைப்பாங்க? 4 நாள் வேகணும். 4 நாள் அந்த பச்சைக்கல்லை அறுத்துட்டு வந்து இதில் வச்சு வேக வைப்பாங்க. இதில் 4 நாள் கழித்து இந்த பாருங்கள், யாருக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டு அந்த ஓனரு அவங்களுக்கு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக அங்கே வச்சுருவாங்க. தேவையானவங்க வந்து அங்கே வாங்கிட்டு போகிறாங்க கடையில். ஆக மண்ணை கொண்டு வந்து குமிச்சு அதுக்கு பிறகு ஆளுங்களை வச்சு அதை செங்கலை அறுத்து அதுக்கு பிறகு சூடு பண்ணி அதுக்கு பிறகு திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆக ஒரு நம்ம வீடு கட்டுறோம், அதுக்கு வர்ற செங்கல் வந்து இவ்வளவு கடின உழைப்புலேருந்து வருது, சாதாரணமாக வரல. மிக மிக கடினமான, நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோம், நம்ம அப்படி இருக்கோம். அதான் இல்லை, இந்த மாதிரி உழைப்பு தான் மிகச்சிறந்த உழைப்பு. இப்போ வர்றது வந்து அந்த ஆலோ பிளாக் கல்லுன்னு வைக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த முறை வந்து இந்த செம்மண்ணை அறுத்து அதில் கல் பண்ணும்போது, அந்த செங்கலில் வீடு கட்டும்போது வீடு வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். வெயில் காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்ச்சியான காலங்களில் வெயில் வரும், அந்த தாங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இப்போ வர இந்த ஆலோ பிளாக், அந்த பிளாக், இந்த பிளாக்கெல்லாம் என்ன தான் இருந்தாலும் இந்த செங்கல் அளவுக்கு கடினமான தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய மாறக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. ஆக இது இந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து அழியாமல் பார்த்துக்கக்கூடியது நம்மளை சுற்றி இருக்கவங்க, அரசு இதை வந்து அழியாமல் பார்த்துக்கணும். அந்த உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு அந்த உரிமையாளர்களும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
ஆக இந்த தயவு செய்து வலை ஊழியில் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து மிக பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி வந்து இதை எடுத்துருக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். உழைப்புனா என்ன, நம்ம வீடு கட்டுறோம், அதுக்கான செங்கல்லாம் எப்படி வந்து கிடைக்குது, அந்த உழைப்பாளி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, வாழ்த்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வாழ்த்துங்க, என்னுடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் வாழ்த்துவீங்க நம்புகிறேன். வாழ்த்துங்க, 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 வாழ்த்துங்க.